இது சொல்லக்கூடாதுங்க. சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுங்க. சொல்லித்தானே ஆகணும். அப்போ தான் ஒரு கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் அம்மா இருக்காங்க மேடம். அந்த மேடம் இந்த கடைநிலை ஊழிய லேடி ஒரு செப்பல் போட்டு வருது. நல்லா கேட்டுங்க, செருப்பு. செருப்பு புதுசு வாங்கி போட்டு வருது. அந்த ஆஃபீஸர் அம்மா 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஆஃபீஸர் அம்மா அந்த செருப்பை கழட்டி விட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா அப்படின்னுட்டு அந்த செருப்பை வாங்கி போட்டுட்டு, நல்லா இருக்கு நீ வேறு வாங்கிக்க அப்படின்னு அந்த செருப்பை அந்த அம்மா போட்டுக்குது. அந்த அம்மா வச்சுக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் வளையல் போட்டு போனால் கழட்டி பார்க்கலாம் நல்லா இருக்குது, கழட்டி வளையல் போட்டுக்குது. வளையல் போட்டு இதுக்கு நமக்கு நல்லா இருக்குது, வீட்டில் இருக்கிறத எடுத்து போட்டுக்கோ அப்படிங்குது. என்னங்க? அப்புறம் டெய்லி டிஃபனு எனக்கு டிஃபன் கொண்டு வந்துடு, எனக்கும் சேர்த்தி கொண்டு வந்துடு. கொண்டு வந்து கொடுத்துட்டா அந்த டிஃபன் சாப்பிட்டு உள்ளே போக வரையில் தான் அந்த அம்மாவுக்கு புத்தி மறுபடியும் ஆரம்பிக்கும். அப்புறம் ஏதாவது கொண்டு வேணால் என்னை விட்டு போட்டே சாப்பிட்டு வந்துட்டியா, என்னை சுட்டு போட்டே சாப்பிட்டுட்டியா, எனக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு. 2 இட்லி 4 இட்லி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு 2 இட்லி எடுத்து வச்சு தான் சாப்பிட்றது. ஒரு ஆஃபீஸில் ஆஃபீஸர் அம்மா பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. ஆஃபீஸில் இப்பவும் இருக்காங்க சர்வீஸில். நன்றி கெட்டத்தனமாக நடந்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் லோ கிளாஸான ஆஃபீஸர் பொம்பளையெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி சம்பளம் எவ்வளோங்க? 2 லட்சத்துக்கு மேலே. கீழே வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பிட வேண்டாம்னு சொல்லிங்க, சாப்பிட்லாம், பிடிக்கலாம், பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்களா? மிரட்டுறது. அப்புறம் என்ன ஃபோன் பேசிகிட்டே இருக்க, என்ன அங்கே நிற்கிற இங்கே நிற்கிற, அதை துடைக்கல இதை துடைக்கல, மிரட்டுறது வேற. மிரட்டுறதுன்னா ரொம்ப லோ கிளாஸை மிரட்டுறது. வயசு வரம்பு கூட பார்க்காம வாங்கி தின்னதெல்லாம் மறந்தாச்சு. அப்புறம் மட்டன் செஞ்சு கொண்டு வா, அதுக்கு செஞ்சு கொண்டு வா, இது செஞ்சு கொண்டு வா அப்படிங்கிறது. வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடுறது, லஞ்சுக்கு வந்துடுறது சில டைமில். இப்படி அந்த அலுவலகத்தில் இந்த அம்மா வேலை பார்த்த அம்மா 25 வருஷம் அங்கே வேலை பார்க்குதுங்க. 25 வருஷம் சர்வீஸுங்க அந்த ஆஃபீஸில். ஒரு பிரச்சனை நடக்கும்போது யாருமே அந்த அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலைங்க. இந்த மாதிரி தொல்லை தாங்க முடியாமல் தான் அவங்க டான்ஸர் கட்டிருக்காங்க. சரியான தொல்லைங்க, நம்மளால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லி மேலாளர்கிட்ட போய் எழுதி கொடுத்து, ஐயா என்னை மாற்றி விடுங்க ஐயா, எனக்கு 1 வருஷம் தான் இருக்குது, நான் இந்த மாதிரி எங்கே ஒரு பக்கம் என்ற சர்வீஸ் முடிச்சுக்கிறேனுங்க, இந்த தொல்லை என்னால் தாங்க முடியலைங்க, ரொம்ப குத்தல் பொடுங்களாக இருக்குதுங்க, வளையல் போட்டு வர முடியறது இல்லைங்க, சோறு கொண்டு வர முடியறது இல்லைங்க, நல்ல புடவை கட்டினா கூட புடவை நல்லா இருக்குது, மடித்து கொண்டுட்டு வா வீட்டுக்கு போய், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா, நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் உங்கள்கிட்ட டான்ஸர் கேட்டேன். அந்த மேலார் பொம்பரை, எனக்கு தெரியாமல் நீ எப்படி டான்ஸர் எழுதி கேட்கலாம், எனக்கு தெரியாமல் நீ எதுக்கு அங்கே போன நீ அப்படின்னு இந்த பொம்பளை போட்டு கொத்துன்னு கொத்துதுங்க. கொத்தி தாங்க முடியாமல் இந்த அம்மா எகின் மறுபடியும் மேலாளர் போய் பார்க்குது. அவர் பார்க்க முடியறதில்ல, மீட்டிங்குன்ட்டு. இந்த மாதிரியும் ஆஃபீஸில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன் நான். இந்த மாதிரி லேடிகளும் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். இது ஆஃபீஸரு பேர் எல்லாமே சொல்லலாம். என்னங்க சொன்னால் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவாங்கட்டு மனிதாபிமானத்தோட சும்மா ஒரு வீடியோ மட்டும் போடுறேங்க. வச்சுட்டுங்களா? பாய். ஓகே.